exploring women's multiple experiences of war and peace in Sri Lanka. This program examines the situation of women of the Northern Muslim community. எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கடல், சிறிய கடல் ஒன்று இருக்கு. ஸ்கூல் மற்றும் ஓதுபள்ளிக்கு மദ്രസാவுக்கு போன நேரம் தவிர்த்து ஏனைய நேரங்களில் எந்த நேரமும் எங்களோட இருப்பிடம் கடற்கரை ஓரமாகத்தான் காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட வீட்டுக்கு முன்பு ஒரு பெரிய பள்ளிவாசல் ஒன்று இருக்கு. இது தவிர உறவினர்கள் வீடு கிட்டவே எங்களது வீட்டுக்கு அண்மையிலே காணப்பட்டது. ஆகவே அவர்களுடன் தொடர்பு அதிகமாக காணப்பட்டது. ஆனால் அந்நிலை இன்று இல்லை. மிகவும் கவலைக்குரிய விடயம் அதுதான். இப்பொழுது நாங்கள் வசித்து கொண்டிருக்கின்றோம் கல்பிட்டியில். ஆனாலும் எமது உறவினர்கள் அனைவரும் எமது வீட்டுக்கோ எமது ஊரிலோ இல்லை. சொந்த ஊர் நல்லா அங்கால கொல்லியோ தண்ணியோ பழங்கோ பழ வகை தேன் இறைச்சி மீன் இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்குறே இல்லை. இங்கே எல்லாம் காசு கொடுத்து தான் வாங்குது. எங்கள் ஊர் நல்ல அழகாக இருந்துட்டு நல்ல கடல் கரை காடு எல்லாம் இருந்து எல்லோரும் நல்லா கிட்ட நல்லா இருந்தோம். இப்போ ஆளுக்கு ஒரு தேசத்தில் ஈக்கிறோம். எல்லோரும் அங்கே சந்தோஷமாக இங்கே ஆளுக்கு ஒரு தேசத்துலேயும் ஒருத்தர் மௌத்தாப்பானா ஒருத்தர் போய்க்கரையில் வந்துக்கரையில் வருத்தம் வர பார்த்துக்கரையில் ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கிறோம். சொர்க்கமே என்றாலும் சொந்த ஊரை போல இல்லை. அந்த வகையில் நாங்கள் அங்கே 10 வருஷ காலமாக நான் அந்த ஊரில் இருந்திருக்கிறேன். ரம்மியமான அழகான பழையின மக்கள் வாழ்கிற சந்தோஷமான ஊரில் இருந்து பலாத்காரமாக உடுத்தின உடையோட விரட்டி அடிக்கப்பட்டதை நினச்சி இன்னும் நாங்கள் மனவருத்தப்படுறோம். தேங்காப்பும் புட்டும் போல தான் நாங்களும் தமிழ் சமூகமும் இருந்தோம். ஆனால் அந்த சமூகத்துக்காக வேண்டி முஸ்லீம்கள் செய்த சேவை அவங்க மறந்து, ஆனால் எல்லாரையும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக சொல்ல வரையில்லை. எங்களை விரட்டி அடித்ததை நினைக்கும் போது நாங்கள் அவங்களுக்கு செய்த உதவியை மறந்து எப்படியோ எங்களோட சமூகம் விரும்பியோ விரும்பாமலோ அவங்களுக்காக வேண்டி எங்களோட சமூகத்தில் இருந்து எத்தனையோ இளைஞர்கள் அவங்களோட போராட்டத்தில் சேர்ந்து அவங்களுக்காக வேண்டி நிறைய சேவை செஞ்சுருக்காங்க. Prasanna Vitanage's film Iramadiyana recreates the exodus of the Muslims from the north of Sri Lanka. In October 1990, more than 80,000 Muslims living in the districts of Mannar and Jaffna were forced to leave their homes by the Liberation Tigers of Tamil Eelam. In some cases, the people were given as little as 2 hours' notice before they had to go. 90ஆம் ஆண்டு ஒரு பின்னர டைமில் நான் சிறிய பிள்ளையாக இருந்தபடியால் எனது வாப்பாவோடே அந்த பின்னரம் இருந்தேன். அந்த டைமில் ஒரு ஒளிபரிக்கையில் நீங்கள் இதை விட்டு போகணும் அந்த மாதிரி சொன்னாங்க. உடனே எங்களுக்கு நான் சிறிய பிள்ளையை அவதானித்தது மட்டுமே எனக்கு. உடனே அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டிய வீட்டாக்களுக்கு தெரியல. இருந்தும் அவங்களுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற சில முக்கியமான பொருட்களை எடுத்துக்கொண்டு எங்களது வீடு கடற்கரையோரமாக இருப்பதற்குன்னு சொன்னால் அந்த இடத்துலேருந்து உள்பகுதிக்கு நாங்கள் போய் அன்று இரவு எனது பெரியம்மாவின் வீட்டை தாங்கினோம். அடுத்த நாள் தான் போய் அந்த பெரிய ஒரு கடலுக்கு சென்று தான் கல்பிட்டி கல்பிட்டி அடைய வேண்டும் என்று ஒரு இருந்ததால் எல்லாரும் அந்த பெரிய கடலில் இருந்தோம். கல்பிட்டிக்கு வந்தவுடனே கரையில் இறங்கிவிட்டு எங்கே போவதென்று ஒன்றுமே தெரியவில்லை. அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆக்களும் அவங்களுக்கு இயன்ற அளவுக்கு வேறு இடங்களில் போனாங்க. அதன் பின்பு தொடர்ந்து ஒரே இடத்திலே நாங்கள் குடியிருந்தோம். நாங்கள் போகும்போது நாங்கள் தான் ஃபஸ்ட்டுக்கு அந்த இடத்துல இருந்தாலும் அதை தொடர்ந்து எல்லோருமே எங்களை கண்டு ஏனையவங்களும் எங்களோட இருந்து அது ஒரு கேம்பண்ட ஒரு பெரிய ஒரு இதாக போயிட்டு அதுக்கு பிறகு
நாங்கள் எந்த இடத்துக்கும் போகிறதுக்கு உத்தேசிக்கலை. எங்கள் கல்பிட்டிலகான் வந்து எல்லா வசதியும் கிடைச்சிது எங்களுக்கு. கல்பிட்டி மக்கள் எங்களோட நல்ல இந்த அனுசரணை இருந்தாங்க. தேவையான உதவிகள், அடிப்படை உதவிகள் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிது. நாம் வாழும் மண்ணிலே இந்த கொடிய யுத்தம் என்று ஓய்ந்திடுமோ. அது யாழ்ப்பாணம். நாங்கள் அங்கே போய் நல்லா தான் இருந்தோம். மண்ணாலேருந்து வந்தோம். எங்களுக்கு எல்லிட்டு பிரச்சனை 1990ஆம் ஆண்டு புலியல் பிரச்சனையால் அங்கேருந்து இடம்பெயர்ந்தோம். நான் 90ஆம் ஆண்டு 21ஆம் தேதி எங்களோட முல்லைத்தீவை விட்டு எங்களோட இடம்பெயர்ந்து 10 மைலுக்கு அங்கால நாங்கள் வந்திருந்தோம். அவங்க சொல்கிறாங்க மறக்கலாம்னு சொல்கிறாங்க. நாங்கள் போட்ட செருப்பு இல்லையே, செருப்புன்னு சொன்னால் கலட்டி விட்டு இன்னொன்று புதுசாக வாங்கி கொள்ளலாம். ஆனால் எங்களோட உரிமைகள் உடைமைகள் எல்லாமே பறிக்கப்பட்டு அனாதைகளாக இன்றைக்கு வரைக்கும் பசுமரத்தில் அரைஞ்ச ஆணி அகதி என்ற பேரோட எந்த சமூகத்திலையுமே வாழ இயலாத நிலைமையில், அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோம். The displaced Muslims of the north now living in Puttlam are a landless and homeless people who have been ghettoized in what were meant to be temporary camps. Displaced Muslim women living in Puttlam face multiple levels of discrimination in the camps, communities and larger society. As women, as members of internally displaced communities, and as Muslims, these women have been struggling against the odds for more than 15 years. Today, a number of community organizations have emerged in the area to specifically address the concerns of these northern Muslims. கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு மற்றும் மன்னார் ஆகிய மாவட்டங்களிலிருந்து இடம்பெயர்க்கப்பட்ட இவர்கள் வந்து புத்தளம் மாவட்டத்தில் பல்வேறுபட்ட பகுதியில் குடியேறிருக்கிறாங்க. இவங்களை நாங்கள் சந்திக்கும் போது இவங்க பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்காங்க. கடந்த சில காலங்களாக இவங்கள வாழ்க்கையில் முகாம் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்று சொல்லும்போது இயற்கையாகவே அவங்க யுத்தத்துக்கு முன்னால் தங்களோட சொந்த இடங்களை வாழும்போது வருமானம் எல்லாம் ஒரு பிரச்சனையாகவே இருக்கையில், இட நெருக்கடிகள் நிறைய இருக்கையில். ஆனால் இங்கே பார்த்தோம்னால் நிறைய முகாம் வாழ்க்கையில் நிறைய இட நெரிசல்கள், நிறைய கஷ்டங்கள், வருமானம்ன்றது ஒன்று இல்லை. Community patterns, livelihood patterns, how people live, all of that has changed, obviously, right? I mean, they don't live in the same kinds of conditions that they were displaced from and all of that. So, I mean, people have done research on how, the fact that they live in such close proximity to one another has completely changed the way people behave, and, especially with regards to women and with regards to privacy and things like that. அகதி முகாம் வாழ்க்கை என்று சொல்ல இப்போ ஒரு 20 குடும்பத்துக்கு அல்லது 30 குடும்பத்துக்கு ஒரு டாய்லெட் இருக்கு. இப்போ காலையில் இப்போ கட்டாயமாக இப்போ நாங்கள் முஸ்லீம்கள், அப்போ சுபஹ் டைமில் தொழுறதுக்கு பாத்ரூம் அந்த வேலைகள் முடிச்சுட்டு போகிறண்டாலும் ஒரே டைமில் எல்லோரும் நிற்பாங்க. அதே மாதிரி தான் மஹரிப் டைம்லேயும் மஹரிப் தொழுறதுக்கு போனாலும் அந்த டைம்லேயும் இந்த கிணத்துலேயும் க்ரௌட் ஆகிக்கும், டாய்லெட் அந்த விஷயங்கள்லேயும் க்ரௌட் ஆகிக்கும். நோன்பு காலம் சஹர் காலங்களில் பார்த்தா இதே மாதிரியான பிரச்சனை நிறைவேக்கி, பெருநா நேரங்கள் எடுத்துக்கொண்டால் கிணற்றுல தண்ணீர் பிரச்சனை பெரும்பாலும் மிகவும் கஷ்டமாகிக்கும். என்னென்னு சொன்னால் எல்லாருமே ஒரே ஆண்டு குளிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுறது. அப்போ அந்த டைமில் நாங்கள் இப்போ வளமையாக இப்போ சாதாரணமாக நாங்கள்லாம் இப்போ வீட்டில் பெருநாளாண்டா 8 மணிக்கு அல்லது 7 மணிக்கு எழுப்பி குளிப்போம். நாங்கள் முகாமில் கிச்சல எல்லாருமே இருந்தோம். இப்போது எல்லோரும் பிரிஞ்சு போயிட்டோம். நாங்கள் முகாமில் எல்லாருமே ஒன்றாகும் போது 4 மணிக்கு எழும்பி பெருநாளைக்கு குளிக்கிறது. அந்த எண்ணத்தை குளிக்கிற என்ன தண்ணி வருதுன்னு தெரியா, எல்லாரும் அடிப்படிப்பட்டு குளிச்சுட்டு தொழுகிறது தான். As a small child, Khalil Mohammed Sifana, her parents and 6 siblings were among those who were forced to leave their home in Mana. They settled in a camp in Kalpitia, where they continue to reside. Sifana's parents made sure she and her siblings received an education, despite the difficulties faced by the displaced Muslims of Puttlam in accessing education, due to discrimination, a shortage of teachers, and a lack of schools in close proximity to the camps. Such difficulties are often greater for young women due to family, camp, and community pressures to restrict young women's movements.
Sifana is currently a third-year student at Peradeniya University. ஏண்டா இந்த வீடு சிறிதாக இருந்தது அந்த டைமில். அப்போ விட்டு படிக்க இல்லாது. இப்போ எக்ஸாம் நெருங்குற டைமில் எங்களோட ஊரில் ஹாஸ்டல் உண்டு எங்களுடைய ஸ்கூலோட. அங்கே போய் தங்கினு தான் 3 மாதம் அல்லது 4 மாதம் தங்கினது தான் கடைசி எக்ஸாம் பீரியடில் இருக்கிறது. வீட்டை இருந்து சாப்பாடு வரும், தங்குற ஃபீஸ் மட்டும் அங்கே கட்டி படித்தோம். யூனிவர்சிட்டிக்கு வந்து பிறகு எனக்கு ஃபஸ்ட்டுக்கு எனக்கு இந்த என்ன ஜாப் கிடைச்சாலும் நல்லா உழைக்கணுமென்ற ஒரு உழைச்சி எனது பேரண்ட்ஸை பார்க்கணும் என்ற ஒரு ஃபீலிங் தான். என்னென்னு சொன்னால் எங்களோட இந்த சகோதரிகள் எல்லோரும் படிச்சிக்காங்க, இது வரைக்கும் யாருக்கும் ஜாப் கிடைக்கல. எங்கள் உம்மா வாப்பாவோட உம்மா மிச்சம் கவலைப்படுறது இவ்வளோ பிள்ளைகளை படித்து கொடுத்தும் படிக்க வச்சும் அவங்க இந்த வருமானம் மட்டும் இல்லை, ஒரு மன நிறைவு ஒன்று தேவை தானே. ஒரு தொழில் வந்து ஒரு மனுஷனுக்கு 2 விஷயத்தை கொடுக்குது. ஒன்று வருமானம், அவனோட பொருளாதாரத்தை அதிகரிக்குது. அடுத்தது ஒரு மன திருப்தி. அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்ததுக்கு ஒரு பலன் நீக்கணும். எங்களோட சகோதரி மூத்த சகோதரி ஊரில் நினைக்கிறேன் 84ஆம் அந்த டைமில் A-level எடுத்து நல்ல சிறப்பு சித்தி பெற்றாலும் அவளுக்கு ஏதோ என்ன காரணமோ தெரியாது, உத்தியோகம் கிடைக்கல. அவட்டைக்கிற உள்ளத்தாக்கமும் அவட்டைக்கு அதே நேரம் எனது உம்மா என்னை வாப்பாட்டையும் இருக்கி. அப்போ எனக்கு ஒரு முடிவு வந்தது, என்ன கஷ்டப்பட்டு சரி படித்து இதுகளோட ஆயுள் இவங்களுக்கு ஒரு அந்த டைம் வாரத்துக்கு முன்னுக்கு உழைச்சி அவங்களோட கைக்கு எனக்கு ஒரு ஃபஸ்ட் சேலரியை சரி கொடுக்கணுமென்ற ஒரு எய்மில் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உதவி செய்யணும். என்ன மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், எங்களோட சூழலை வச்சுக்கொண்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலேன்னு சொல்லிட்டு அதை ஒரு தாழ்வாக நினச்சி கொண்டு எங்களையும் நாங்கள் அழிக்க வேணாம். எங்களை அழிக்கிறது எங்களை மட்டுமல்ல, எங்களோட சகோதரிகள், எங்களோட பெற்றோர்கள், எங்களை உள்ள அண்மையில் உள்ள இந்த உறவினர்களை தான் நாங்கள் அழிக்கிறோம். ஆகவே ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை வச்சுக்கொண்டு பெருசாக நினைக்க வேணாம். அந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் எங்களுக்கு ஒரு தோல்வி தான் வெற்றியில ஒரு படிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதே தான் நானும் சொல்கிறேன். பொதுவாக எடுத்து பார்த்தால் முஸ்லிம் சமுதாயத்தில் அல்லது பெண்கள் மத்தியில் படிப்படி விதம் இலங்கையில் அதிகமாக இருக்குது. ஆண்களை விட பெண்கள் கூடுதலாக இன்று ஒரு பல்கலைக்கழகத்தையோ அல்லது ஒரு பாடசாலை, நான் படிக்கும்போது என்னுடைய உயர்தரம் படிக்கும்போது என்னுடைய வகுப்பறையில் 32 பெண் பிள்ளைகளுக்கு 4 ஆண் பிள்ளைகள் தான் பாய்ஸ் தான் படித்தாங்க. அப்போ இப்போ நாங்கள் எடுத்து பார்க்கும்போது ஆண்களை விட பெண்கள் கல்வித்துறையில் முன்னேற்றமாக கூடுதலாக ஈடுபடுகிறார்கள். உயர்தர கல்வியை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை. என்னென்னு சொன்னால், முகாம்களுக்கும் நகர்ப்புறங்களில் உள்ள உயர்தர பாடசாலைகளுக்கு வருவதற்கும் நிறைய தூரங்கள் இருக்குது. வித்தியாசம் என்பதை விட நாங்கள் சொல்லலாம் நிறைய தூரம் இருக்குன்னு சொல்லி. அப்படின்ட்டு சொன்னால் அவங்க வாகனங்களில் அல்லது சொந்த சைக்கிள் போன்ற வசதிகள் இருந்தால் அவங்க தொடரக்கூடிய சாத்தியங்கள் அநேகமாக இருக்குது. நாங்கள் சில ஆய்வுகளில் இந்த ரீதியில் பெண் பிள்ளைகள் மத்தியில் மேற்கொண்ட போது அவங்க சொன்ன கருத்துக்கள் பாதையில் போகும்போது நிறைய சேஷ்டைகளுக்கு உள்ளாக்கப்படுறாங்கன்னு சொல்லி. பெற்றாரோட மனநிலை உடைஞ்சிருக்கிறதால அவங்களுக்கு உருவாகின குழந்தைகளும் மனநிலை உடைஞ்ச குழந்தைகளாகவும் குறைபோசாக்கான குழந்தைகளாகவும் தான் இருக்கும். அப்படியான குழந்தைகளை எங்கிட்ட நிறைய வாருது. நாங்கள் அந்த நேரத்தில் அந்த குழந்தைகளை இனம் கண்டு வச்சிருக்கிறோம். யார் அப்படியான குடும்பங்கள்லேருந்து பாதிக்கப்பட்டு வந்த குழந்தைகள், இல்லாட்டி போசாக்கு குறைபாடான குழந்தைகளை நாங்கள் இனம் கண்டு அவங்களுக்குரிய எங்களால் இயன்ற அளவு மனோதத்துவ வகையில் தான் உதவியை செய்கிற மொழியை, ஆனால் அரசாங்கத்தாலேயோ அல்லது வேறு நிறுவனங்களாலேயோ அவங்களுக்குரிய போசாக்கு அப்படி எதுவுமே இங்கே இல்லை. அதனால் நாங்கள் அவங்களை இனங்கண்டு அவங்களுக்குரிய ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி அந்த பெற்றோர்களை கூப்பிட்டு இவங்களுக்கு இப்படி செய்யுங்க, நாளைய சமூகத்தை நாங்கள் நல்லதாக உருவாக்க வேணுமென்றதுக்காண்டி அவங்களுக்கு நல்ல முறையில் கல்வியை போடுறதோட அன்பான ஆறுதலான நல்ல வார்த்தைகளை கூறித்தான் நாங்கள் இந்த குழந்தைகளை உருவாக்குவோம். இந்த அல்ஹிஜ்ரா ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்ட முக்கியமான காரணம் எங்களோட பிள்ளைகள் இப்போ ஆரம்ப கல்வியை கூட தொடராமல் இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் இடம்பெயர்ந்ததுனால கஷ்டம், அதனால் வேலை தரங்களுக்கு போயிடுறாங்க. அதோட அந்த பெற்றார் இந்த பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை அப்படியே போட்டு அவங்களோட கஷ்டத்து மத்தியில் வேலைக்கு போயிடுறது, தாய்மார் போயிடுறாங்க. அதனால் அந்த பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய அல்லாட்டி பிள்ளைகளுக்குரிய ஒழுங்குகள் இங்கே இல்லாத காரணத்தினால நாங்கள் இப்படி ஒரு சமூக நம்பிக்கை நிதியத்துக்கு கேட்டு சிடிஎஃப் நிறுவனத்திட்ட கேட்டு ஒரு கட்டிடத்தை தாங்க, எங்களுக்கு சம்பளம் இல்லாட்டியாலும் பரவாயில்ல, இந்த சிறுவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ப்ரீ ஸ்கூல் ஆரம்பித்து அதன் ஊடாகவாவது அந்த பிள்ளைகளுக்கு அடிப்படை கல்வியை, முறை சாராத கல்வியை வழங்கலாம் என்ற நோக்கத்தோடு தான் ஒரு சமூக சேவை அடிப்படையில் தான் நாங்கள் இந்த சமூக நம்பிக்கை நிதியத்தில் கட்டிடத்தில் இதை ஆரம்பித்து செயற்படுறோம்.
அதனால் இந்த செயற்பட்டதுக்கு பிறகு எங்களோட சமூகத்துக்கு கிராமத்துக்கு நிறைய சேவைகள் நடந்திருக்குது. சமூகத்தில் தேவைகளை நாங்கள் இங்கே மகளிர் சங்கங்கள் அது ஊடாக கேட்டு பெற்றிருக்கிறோம். நடமாடும் சேவைகளை நடத்தியிருக்கிறோம். சிறு கைத்தொழில் பயிற்சிகளை நடத்தியிருக்கிறோம். அதனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைன்னு. Displacement has eroded the traditionally rigid divide between public and private spaces that has tended to keep women within the confines of the private. Mostly out of necessity, women have moved out of the home and entered the labour market in large numbers. Fishing, farming, and petty trade are the primary sources of income generation for the displaced population, all of which women now engage in. Some women like Fatima have started their own small businesses inside the camps, catering to the needs of the camp community. கடையில் வச்சு நான் விற்கிறது 8-9 மணி மட்டும் கடை திறந்துருக்குது. ஒரு பேர் வந்து பிளேண்டி கேட்டாலும் கொடுத்துட்டு 6 ரூபா வாங்குறது தான், ஊற்றி கொடுக்குறது தான், பிளேண்டியும் ஊற்றி கொடுக்குறது தான், சீனி சாமான் எல்லாம் கேட்குறாக்களுக்கு கொடுக்குறது தான். சில சனம் இதில் வாங்காதுங்க, வேறு இடத்துக்கு போயிருங்க. சில ஆக்கள் வாங்குவாங்க. இப்படி தான் போகுது என்ற பொழுது. வருமானம்டா கடையில் இப்போ 10 சாமான் விற்றா தான் ஒரு டசன் டைட் விற்றா 3 ரூபா கிடைக்கும். 33 ரூபாய்க்கு வாங்கி 36 ரூபாய்க்கு விற்கணும். ஒரு டசன் விம் விற்றா அதுலேயும் ஒரு 3 ரூபா தான் கிடைக்கும். மற்ற இந்த சம்போ அதுகள் எல்லாத்துலேயும் ஒரு டசன் விற்றா தான் 3 ரூபா கிடைக்கும். அப்படி எல்லா சாமான்லேயும் ஒவ்வொரு ரூபா கிடைக்கும். பீடி கட்டு விற்றா அதில் ஒரு 2 ரூபா, ஒரு பண்டல் வாங்கி விற்றா 40 ரூபா கிடைக்கும். அதில் பீடி பண்டலில் சிகரெட் ஒரு பேக்கெட் விற்றா அதில் 20 ரூபா கிடைக்கும். 20 ரூபாயும் கிடைக்காது, 18 ரூபா கிடைக்கும். 202 ரூபா ஒரு பேக்கெட். 202 ரூபாயும் 11 ரூபா ஒரு சிகரெட் விற்றா தான் 18 ரூபா காசு கிடைக்கும். பிரச்சனை இல்லை. அண்டை குழைச்சாலும் நிம்மதியாக திங்கிறமே, வெடிச்சத்தம் இல்லாமல் கரைச்சல் இல்லாமல் சாப்பிட்டுக்கு இருக்கமே. Casual labour provides the greatest number of jobs for displaced women like Salima and Kalama. Women are employed in the casual labour market in greater numbers than men due to the lower wages paid to women. The willingness of displaced communities to work at lower wages has been a source of conflict between the displaced population and the local population. அங்கே வேலைக்கு போகல, இங்கே வந்தால் வேலைக்கு போய் நம்ம வெயிலில் நடந்தால் கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு சம்பாதிச்சு தான் போகுது. வெங்காயம் வெட்டுறது, கொச்சி காய்கிறது, வெங்காயம் நட்டுறது, புல் பிடுங்குறது, இதுதான் வேலை. காலையில் 7 மணிக்கு வந்தால் 12 மணிக்கு போவோம். பின்னாரம் 3 மணிக்கு வந்தால் 7 மணிக்கு போவோம். இப்படி தான் கூலி வேலை செஞ்சால் அவங்களும் சாப்பிட்றேன். இப்போ நமக்கு ஒரு பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை படிக்கிது, மாப்பிள்ளைக்கு கூலி வேலை தான். தோட்ட வேலைக்கு தான் போகிறது. தோட்ட வேலை இப்போனா எல்லா நேரமும் வேலை இருக்காது. ஒரு கிழமையில் 2 நாள் 3 நாள் வேலை இருக்கும். அது 2 நாள் 3 நாளைக்கு போகிறது, ஒரு கிழமைக்கு சும்மா இருக்கிறது. இப்படியாவது வாரது நமக்கு செலவுக்கு பத்தாது. படிப்பு செலவுக்கோ வாழ்க்கை செலவுக்கோ நமக்கு இப்போ சாமான் விலை கூடத்தானே, அது நமக்கு செலவுக்கு பத்தாது. எல்லா நேரமும் வேலை இருந்தாலும் ஆம்பளைக்கும் வேலையில் நமக்கும் வேலை இல்லை. ஆம்பளையும் கஷ்டப்பட்டு தான் அப்படி கூலி வேலை பார்த்து தான் நடுவு தெரியுது. எல்லா நேரம் கிடைக்காது வேலை, ஒரு நேரம் 2 நேரம் கிடைக்கும். அது கஷ்டத்துலாம் வீடு வாசல் கூட கட்டிக்கலாமல் தான் இருக்கிறோம். கஷ்ட நிலைமையில இருக்கிறோம். சம்பளம் ஒரு நாளைக்கு நமக்கு 130 ரூபா கிடைக்கிது. அது 130 ரூபா காணாது. ஒரு நாளைக்கு செலவுக்கு வேணும் 200-300 ரூபா வேணும் செலவு. சிலிமாவுக்கு வேலைக்கு போகிற இல்லை, பொம்பளையாவுக்கு வெளியே வர இல்லை. எல்லா இடத்துலையும் அப்படி தான். நம்ம கஷ்டத்தில் தான் தோட்டத்துக்கு போகிறோம். I think the politics of Muslim expulsion are also very particular, you know. I mean, it changed the way Muslims sort of like saw themselves as citizens of this country, especially the Muslims of the north and east. Right? It completely transformed what they believed themselves to be sort of, entitled to and things like that, right? Because I think it's quite well known that there wasn't much that the state did at the initial time of the expulsion. So, there was also a state kind of abdicating its responsibilities. I mean, so, the Muslims are treated as a minority in this country, and Muslims have almost internalized the fact that they can't really expect much from the state, right? And I think the way in which the IDPs were treated, the expelled people were treated, is an indication of this. So, I think even with regards to the peace dividend, there wasn't much attention paid to this issue.
And I think it's very important that when, say, the peace process hopefully is sort of reawakened, that this issue is made a very central issue. Impacted by numerous social factors such as class, region of origin, camp affiliation, educational status, the experiences of Muslim women expelled from the north are varied and complex. For many, though, a state of mere survival has become the status quo. The current standoff between the government of Sri Lanka and the Liberation Tigers of Tamil Eelam makes it difficult to imagine that life will change anytime soon.